திருநெல்வேலி பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாப்பிச்சு. இன்றைக்கி நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா, அதாவது கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், அதுக்கு அதனால் என்ன பலன் இருக்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண் சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் கண் பார்வைகள் கம்மியாக போகுது. இதை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம், பயிற்சினாலையும் சரிப்படுத்திக்கலாம். அதை எப்படி சரிப்படுத்தலாம்னா, அதாவது இந்த சிஸ்டத்தில் உட்காந்து பார்க்குறவங்க, ஸ்கூலில் புக்கு படிக்கிறவங்க, பேப்பர் படிக்கிறவங்க, தூரத்து பார்வை கிட்டத்து பார்வை, இதனால் அந்த பார்வைகள் குறையுது. இது எதனால் குறையுதுன்னா, கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தசைகள் பலவீனமாகுது. அந்த தசைகள் உள்ளே பலவீனம் ஆச்சுன்னா நமக்கு தூரத்து பார்வை தெரியாது. அந்த இது பலப்படும் போது பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்து பார்வை உங்களுக்கு கிடைக்கும், சிலவங்களுக்கு தூரத்து பார்வை தெரியாது. அதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த பாருங்கள், இது மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கிடுங்க. இந்த பேனாவை எடுத்து உங்கள் கை எவ்வளோ நீளம் போகுதோ அவ்வளோத்துக்குள்ள வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த எழுத்து OX இதில் போட்டிருக்கு, இதை நான் பார்த்துட்டேன். இந்த OX அது தெரியுதான்னு பாருங்கள். அது தெரியலன்னா உங்களுக்கு தூரத்து பார்வை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே இது கிட்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கிட்டத்து பார்வை உங்களுக்கு கிளியராக இருக்குது. இதை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம், அதாவது உள்ள தசை நாறுகளை நம்ம பலப்படுத்தினா உங்களுக்கு கண் பார்வைகள் நல்லா கிளியராக கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு முதல்ல அதிகமான சூடுகளை குறைக்கணும்னா இது மாதிரி ஐஸ் பேக், இந்த ஐஸ் பேக்கை நீங்கள் கண்ணில் இப்படியே வச்சு ஊற்றிக்கலாம். அதிகமாக சூடு இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டை எடுத்துரும். இது பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இப்படி நல்லா கையை தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு இந்த உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய சூடை அந்த கண்ணுக்குள்ளே வைங்க. நல்லா அழுத்தி ஒரு செகண்ட் வைங்க. இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அந்த ஹீட் உள்ளே போகும்போது தசை நார்கள் ஸ்ட்ராங் ஆகும். இது பண்ணலாம். அது போக இதில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் செல்லை பார்த்தீங்கன்னா, அந்த செல்லை பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கண்ணீர் வரும். கண்ணீர் வந்துச்சுன்னா நீர் சத்து குறைஞ்சிருது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி கண்ணை நல்லா பொத்திட்டு இந்த இடங்களில் அப்படியே மசாஜ் கொடுங்க. மெதுவாக அந்த இடத்துல மசாஜ் கொடுத்தீங்கன்னா இதில் எண்ணெய் பசை உண்டு. இந்த எண்ணெய் பசை நீர் போகும்போது உங்களுக்கு ஓரளவு அந்த கண்ணில் உள்ள இது ஸ்ட்ராங் ஆகும். இந்த பயிற்சி பண்ணிக்கலாம். அது போக லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த மெழுகுபத்தி. இந்த மெழுகுபத்தியை நல்லா பொருத்திக்கிடுங்க. பொருத்திட்டு தூரத்தில் வச்சு இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐ பவர் தூரத்து பவர் கிளியராக கிடைச்சிடும். இது பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸசைஸ் தான். அது போக மேலே கீழே சைடு இப்படி கண்ணை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இதில் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் பண்ணுங்கள், போதும். இப்படி ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிறது இந்த காலம் வாங்கிட்டு இந்த காலம் விட்டிங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை நீங்கள் கண்ணாடி போடணும், பல பிரச்சனைகள் வரும். அதுக்கு இதை மாதிரி பயிற்சிகளை டெய்லி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு குணமாகும். பயன்படுத்தி பாருங்கள்.